நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்காவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனையோ முறை பிரச்சாரம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் இறுதி தூதர், எனக்கு அப்புறம் நபி கிடையாது, நான் சொல்கிறத கேளுங்க, என்னை கட்டுப்படுங்க, எனக்கு அல்லாஹ் ஒரு வேலையை கொடுத்துருக்குறான். என்ன வேலை? அல்லாவை அரசாங்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும், அல்லாவை தான் உட்கார வைக்கணும், அல்லாவை தவிர ஆட்சியாளன் வேறு யாரும் இல்லை, அந்த பணிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் உலகம்னு ஓடாதீங்க, இந்த உலகத்தை நோக்கி நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் கை செய்தப்பட்டவர்களாக ஆயிடுவீங்க. நீங்கள் மறுமை நாள் வரும், அந்த மறுமை நாளில் நீங்கள் வந்து எப்படி நிற்பீங்க? கை செய்தப்பட்டவர்களாக நிற்பீங்க, கேவலப்படுத்தப்பட்டவர்களாக நிற்பீங்க, குற்றவாளியாக நிற்பீங்க. என்னை பின்பற்றுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. இப்போ நபிகளா என்ன ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்கிறாங்க? நான் இறுதி நபின்றாங்க, எனக்கு அப்புறம் நபி கிடையாது, நான் தான் இறுதி நபின்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? மறுமை நாள் வந்துடும், நீங்கள் கேவலப்படுத்தப்படுவீங்க, குற்றவாளி ஆயிடுவீங்க, நான் சொல்கிறத கேளுங்கன்றாங்க. அங்கே இருந்த குறைஷி மக்கள் கேட்குறாங்க, மறுமை நாள் வந்துடும் நீ சொல்கிறல்ல, அந்த மறுமை நாளில் இந்த மலைகள்லாம் என்ன ஆயிரும் கேட்குறாங்க. இந்த மலையை பார், எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ உயரமாக எப்படி இருக்கு பார், இந்த மலையில் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிருமா? அது எப்படி அழியும்? அது எப்படி அழிக்கப்படும்? அப்படி சொல்லிட்டு யார்கிட்ட கேட்குறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. பூமி அவ்வளோ விசாலமானதாக இருக்குது, வானம் விசாலமாக வச்சிருக்கிறான், இந்த பூமி எப்படி உடைக்கப்படும், எப்படி மாற்றப்படும், நான் மண்ணோட மண்ணாயிட்டேன்னா எப்படி நான் உருவாக்கப்படுவேன் என்ற மாதிரில கேள்வியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், எஸ் அலூனக அனில் ஜிபால் ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா ஃபயதருஹா கான் சப்சஃபா லா தரா ஃபீஹா இவஜம் வலா அம்தா அப்படின்றாங்க. நபியே, உம்மிடத்தில் இந்த மலைகள் என்ன ஆகும் என்று மஹ்ஷரில், அதாவது அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய நாளில் இந்த மலைகள் எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இந்த மலைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்குல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா அப்படின்றான். அனைத்து மலைகளையும் பஸ்மமாக ஆக்கிடுவேன், தூள் ஆக்கிடுவேன், சுக்குநூறாக உடைச்சிருவேன். இந்த மலையை பார்த்தானே கேட்குறாங்க. இந்த மலைகள் அந்த நாளில் எப்படித்தமா இருக்கும்? அவன் பார்ப்பான், அந்த மலைகளை நான் என்ன பண்ணுவேன்? தூளாக பஞ்சு போல செதுறக்கூடிய நாள் அந்த நாளில் அந்த மனுஷன் பார்ப்பான் அப்படின்ற